ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளுக்குள் எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாலையிலே உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த ஆண்டவரே, மாதத்தின் முதல் நாளில் உம்மை நாங்கள் சந்திக்க, நீர் பேசுகிற உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் எல்லாரும் ஆர்வமாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசுகிற உம்முடைய வார்த்தை எங்களை தைரியப்படுத்தும், எங்களை நடத்தும். இதுவரை எங்களை நடத்தின எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செய்து, எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நீர் பாராட்டின எல்லா கிருபைகளையும் நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். சத்துரு நாங்கள் மடிந்து போய்விடுவோம் என்று நினைத்து பல அம்புகளை எங்கள் மீது எய்யும் போதும் கர்த்தர் அந்த அம்புகளை எங்கள் மீது வரவிடாமல் தடுத்து 6 மாதங்கள் எங்களை அற்புதமாய் நடத்தினீர். எங்கள் குடும்பத்தை நடத்தினீர், எங்கள் சபையை நடத்தினீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல இந்த காலை ஆராதனை நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதல் நாளிலே ஸ்தோத்திரம். நீர் இவ்வளவு பெரியவர் என்பதை யோசித்து பார்க்கிறோம். எங்களை நடத்த ஒருவருமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் எங்களை நீர் விடவில்லை. எங்களை நடத்த எங்கள் தேவாதி தேவன், எங்கள் கர்த்தாதி கர்த்தர், எங்கள் இயேசு எங்களோடு கூட நீர் இருக்கிறதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இதை காட்டிலும் ஒரு மனுஷனுக்கு தேவையான பலன் என்ன? எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதே எங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. நீர் எங்களோடு கூட வருகிறதே எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு நிகரானவர்கள் ஒருவருமே இல்லை. நாங்கள் அது எல்லாவற்றையும் இந்த காலை ஆராதனை நேரத்தில், இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் உள்ளத்திலிருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சரீரம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறது ஆண்டவரே. எங்கள் இருதயம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறது. எங்கள் ஆத்துமா உம்மை ஸ்தோத்தரிக்கிறது ஆண்டவரே. எங்கள் ஆவியினாலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின ஈவுகள், கிருபைகள் மகா பெரியதாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறீர், எவ்வளவு வல்லவராய் ஆண்டவரே, சகலத்தையும் செய்கிறவராய், எங்க வாழ்க்கையில தயை காட்டுகிறவராய், எங்களோடு கூட நீர் நடந்ததை, எங்களோடு கூட நீர் வந்ததை, எங்கள் முகத்தை வெட்கப்படுத்தாமல் ஆண்டவரே தைரியத்தோடு எங்களை நடத்தி வந்ததை நாங்கள் எண்ணி பார்த்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் உம்முடைய பாதத்தில் செலவழிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியமா எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரே வேறு இடத்துல செலவழிக்கவில்லை ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி ஆண்டவரே, உம்முடைய நீதியை தேடி நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பசிதாகத்தோடு ஓடி வந்திருக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே வார்த்தைக்கு ஆவலாக ஓடி வந்திருக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இந்த மாதத்தில் நாங்கள் ஓட வேண்டிய பலனை எங்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பலனைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. சோர்வாய் இருக்கிற எல்லாம் நீங்கி போகட்டும், எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எங்கள் சரீரத்தை உம்முடைய புதிய ஆவியினாலே எங்களை நிரப்பி இந்த ஆராதனையில நாங்கள் முழுமையாக எங்களை ஆண்டவரே உமக்குள் நீர் நிரப்புகிற உம்முடைய இடத்தில் வந்து நாங்கள் நின்று நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை தான் நம்பி இருக்கிறோம், நாங்கள் மற்றவர்களை நம்பவில்லை ஆண்டவரே. எங்களை உண்டாக்கின தாயின் கருவிலை தெரிந்து கொண்ட எங்கள் அற்புதமான தேவனை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சகாயம் செய்கிறவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம், எங்களோடு கூட வருகிறவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. எங்கள் சபையில் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், எங்களுக்கு எதிராக பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்று மாத்திரம்தான் தெரியும், எங்களை நடத்துகிறவர் எங்களோடு கூட நீர் வருகிறீர் ஆண்டவரே. எங்களை சுமக்கிறவர் எங்களோடு கூட வருகிறீர். நீர் எங்களோடு கூட வந்தால் போதும் ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்ற முடியும் ஆண்டவரே. சத்துருவின் திட்டங்களை நீர் அகமாக்க முடியும் ஆண்டவரே. எல்லா பொல்லாத ஆவி
ஆவிகளையும் நீ சுட்டெரிக்க வல்லவராயிருக்கிறீர். எல்லா அலைகளையும் தாண்டி வர எங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா அவமானத்தையும் எல்லா வெட்கத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் செய்ய போகிற பயங்கரமான காரியங்களை நாங்கள் எல்லாரும் சந்திக்க ஆண்டவரே, நாங்கள் அதை பார்க்க ஆண்டவரே, எங்களை பார்த்து மற்றவர்களும் அதை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவே நீர் இறங்கி வாரோம். உம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணோம். ஆண்டவரே, நீர் கீழ்காற்றை அனுப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை இந்த இடத்துல ஆண்டவரே பெரு இறைச்சல் சத்தத்தை நாங்கள் எல்லாரும் நாங்கள் கேட்க நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பணிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பயபக்தியோடு இந்த காலையில ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்மை தேட ஆண்டவரே ஓடி வந்திருக்கிறோம். கர்த்தர், எங்கள் நடுவே நீர் இறங்கி வருவீராக. உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் நடுவே கட்டவிழ்ப்பீராக. ஆண்டவரே, எல்லா வேதனைகளையும் மாற்றுவீராக. எல்லா சுகவீனங்களையும் மாற்றுவீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை தருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் அப்பா, நாங்கள் ஆண்டவரே எதிர்பார்த்தது எங்களுக்கு வர வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீர் எதிர்பாரா நன்மைகளை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேனே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதியில நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறது காரணம் என்ன? ஆண்டவரே, நாங்கள் நம்புவது மனுஷனால் வராது. நாங்கள் நம்புவது எங்களை உண்டாக்கின கர்த்தராலே எங்களுக்கு வரும். ஆண்டவரே, எங்களை உண்டாக்கின தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட கர்த்தராலே எங்களுக்கு வரும். ஆண்டவரே, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் எங்களை நீ நடத்தி கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. 6 மாதம் நடத்தின தேவன் இந்த 7வது மாதத்தில் எங்களை சம்பூர்ணமாய் நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நீ நடத்தி வந்ததை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, 6 மாதம் எங்களை ஆண்டவரே ஒரு குறைவின்றி நீர் நடத்தினீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த 7வது மாதத்திலும் நாங்கள் நம்புவது கர்த்தராலே வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருப்பது கர்த்தராலே வரும். நாங்கள் நம்பி இருப்பது எந்த மனுஷனாலும் வரவே முடியாது. நாங்கள் நம்பி இருக்கிற காரியங்களை உம்முடைய பாதத்தில் இன்றைக்கு இறக்கி வைக்கிறோம். தேவன், எங்களுக்கு ஒரு அற்புதம் நீ செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே பலத்த கரத்தை ஆண்டவரே எங்கள் மீது நீ நீட்டுவீராக. ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகள் மீது நீட்டுவீராக. எங்கள் சபை மீது நீ நீட்டுவீராக. உம்முடைய கரம் பலத்த கிரியை செய்யும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். எங்களை நீ நடத்துவீராக. ஆண்டவரே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னீரே. நாங்கள் உம்முடைய பலனை இந்த காலை வேளையில பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் திடமனதாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எல்லா கலக்கங்கள் ஆண்டவரே திகில்கள் இதுக்கு எல்லாம் எங்களை தூரமாக்குவீராக. எங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். ஆண்டவரே, இந்த காலையிலே நாங்கள் வந்திருப்பது எங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் இறங்கி கிரியை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்ததை நாங்கள் யோசிக்கிறோம். ஒரு நிமிடம் இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை இதுவரை நடத்தி வந்ததை நாம் சொல்லி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். உயர்த்தி அப்படியே ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டே ஆண்டவர் சமூகத்தில் நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களை நடத்தின எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்தித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, thank you Jesus. நன்றி அப்பா. ஓ ஜீசஸ், இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. ஏகோவாயிரே பார்த்துக் கொள்வீ. சொல்லுங்க. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. ஏகோவாயிரே பார்த்துக் கொள்வீ. ஏகோவாயிரே
சந்திப்பீ. எல்லாரும் சொல்லுவோம், யெகோவா ஈரே. நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். ஓ, எங்கள் தேவைகள், என் தேவையாவும் நீ சந்திப்பீ. நல்ல சத்தத்தை உயர்த்தி, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. ஓ, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. 6 மாதங்கள் எங்களை சுமந்து வந்ததை, எங்களை நீ நடத்தி வந்ததை நாங்கள் எண்ணி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 7வது மாதத்திலும் எங்களை ஆண்டவரே தகப்பன் போல எங்களை சுமந்து வருகிறதை நாங்கள் எண்ணி பார்த்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய பாதையை எங்களுக்கு காண்பித்தவரை நாங்கள் யோசித்து, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை யோசித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லுவோம், கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். எங்களை சுமந்து வந்ததை, நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லுங்க, என் தந்தை, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஓ, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீ, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் காட்டினீ. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீ, வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீ. சொல்லுங்க, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. ஓ, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. எல்லா நாவுகளை அறிக்கை செய்யட்டும், சர்வ வல்லவர், இது ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்களை இதுவரை நடத்தின எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில் போதுமானவர் நீர் ஒருவரே. ஓ, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. எங்கள் வாழ்க்கைக்கு போதுமான எங்கள் தெய்வமே, இந்த முதல் நாளை உம்மை எங்கள் முன்வைத்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக செல்வதினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. எங்களுக்கு ஒன்றுதான் தெரியும், எங்களை அசைக்க விடாமல் தடுக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன். நீர் எங்களோடு கூட வருகிறீர். ஆண்டவரே, பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கூட வருகிறீர். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கூட வருகிறீர். நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கூட வருகிறீர். பலன் கொண்டு நீ திடமனதாய் இரு என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கூட நீர் வருகிறதற்காக நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஓ எஸ் ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே,
தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே உம்மை பாடி நாங்கள் ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பொழுது சொல்லுகிறார்கள், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளின் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலது கரத்தை நீட்டி நீர் உமது பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்கள் உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே நடத்தினீர். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் அவருடைய பலத்தினாலே நம்மை நடத்துகிறார். நம்முடைய பலத்தினாலே நாம் ஓட முடியாது. சில நேரங்களிலே நம்முடைய பலத்தில் நாம் ஓடினால் அது நமக்கு சோர்வை உண்டாக்கும், அது நமக்கு ஒரு மாதிரி பலவீனத்தை உண்டாக்கும். ஆனால் கர்த்தருடைய பலனை கொண்டு நாம் ஓடினோமானால் கர்த்தர் நம்மை தைரியமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். 6 மாதங்கள் அப்படிதான் நடத்தினார்னு சொல்றோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, 6 மாதங்கள் எங்களை நீர் அப்படிதான் நடத்தினீர். இந்த 7வது மாதத்தில் நாங்கள் தைரியத்தோடு சொல்லுவோம், இதுவரை நடத்தின தேவன் எங்களை நீர் நடத்த போதுமானவராக இருக்கிறீர். இனியும் எங்களை நடத்துவீர். ஆண்டவரே, முடிவு பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவன் நீர். ஆண்டவரே, எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். கர்த்தருக்கே முக்கியத்துவம் கொடுப்போம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சொல்லுங்க, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் பயம் எனக்கில்லையே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலும் பரிசுத்தமாகி உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம்மை நிற்கிறார். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். ஓ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் எனக்கில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்துகிற ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாய் இதுவரை நடத்தி வருகிறார். இனியும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். எல்லாம் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ,
நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் சொல்லுங்க. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். மறுபடியும் சொல்லுவோம். நேர்வழியாய் நம்மை நடத்தின தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. இதோ புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் புதிய காரியங்களை, மேலானதை செய்கிற கர்த்தரை சொல்லி உயர்த்துவோம். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லை. சொல்லுங்க. மேலானதை நீ சுதந்தரிக்க. மறுபடியும் சொல்லுங்க. மேலானதை, மேலானதை நான் சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே. மேலானதை நாம் சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லை. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. ஓ தெய்வமே, நமக்காக என்னை நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் பயமே எனக்கில்லை. துருகமாயிருப்பதால் கலக்கமே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ, பயமில்லை. சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவர் நம் சார்பில் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்தால் போதும், மற்ற எல்லாம் மாறிவிடும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? யார் இருக்கிறாங்க போறாங்க அதை பற்றி கவலை இல்லை. என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இயேசு என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் சபையோடு இருக்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார். அசைக்க நினைக்கிற எந்த காரியமும் என் குடும்பத்தை அசைக்க முடியாது. காரணம் என்ன? கர்த்தர் அசையாதவராய் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். நான் பயமில்லை என்று சொல்லி எதற்கு பாடுகிறேன்? நான் பயமில்லை என்றால் என்ன பயங்கள் திகில்கள் எனக்கு வரும்போதெல்லாம் என் கர்த்தர் என்னை தைரியப்படுத்தி பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். 365 தடவை பயப்படாதே என்று பைபிளில் போட்டிருக்கான். நான் டெய்லி காலையில் எழுப்பி அதை சொல்லணும் போல, பயப்படாதே. ஏன்னா டெய்லியும் ஒரு பயம்புறுத்துகிற காரியம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த 7வது மாதத்தில் நான் நம்பணும், என் ஆண்டவர் பயம்புறுத்துகிற காரியம் வந்தாலும்
நான் நம்பணும். பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் என் கூட இருக்கிறீர். நீர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறீர். நீர் என்னை எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறீர் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும். காரணம் என்ன? சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த காலை நேரத்தில் அதை தான் நான் மையப்படுத்த விரும்புகிறேன். சாத்தியம் இல்லை, இது முடியாது, இது நடக்காது என்று சொன்னதை இந்த மாதத்திலே சாத்தியப்படுத்தி காண்பிக்கிற தேவனாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவரால் இது முடியாது, அது முடியாது, சொல்லக்கூடியது ஒன்றுமே இல்லை. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசுவினாலே எல்லாம் முடியும், எல்லாம் ஆகும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில் அவரை நாம் ஒன்றிணைந்து ஆராதிக்க போகிறோம், உயர்த்த போகிறோம். முடிந்தவர்கள் இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஆண்டவரை உயர்த்துங்கள். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh, we worship you Lord. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா கனமும் என்னில் நிலைவர மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த
மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக இது எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் நமக்கு செய்யாதது ஒன்றுமே இல்லை. இப்ப பாடின எல்லாவற்றையும் எனக்கு செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் உயர்த்துகிறோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் இந்த 7வது மாதத்தில் எங்களுக்காய் பேசுகிற, எங்களுக்காய் நிற்கிற உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை பிடித்து இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய கரம் செய்யும். ஆண்டவரே, மற்ற காரியங்கள் பரிந்துரைகள் செய்யாததை உம்முடைய கரம் எங்கள் குடும்பத்துக்கு செய்யும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் விமோசனம் இருக்கிறது, உம்முடைய கரத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது, உம்முடைய கரத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்து இந்த 7வது மாதத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். ஆண்டவரே, எந்த சத்துருவின் கிரியையும் எங்கள் குடும்பத்தை அணுகக்கூடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறீரே. எந்த நோய்களும் எங்கள் குடும்பத்தை அணுகக்கூடாது ஆண்டவரே. எந்த பொல்லாப்பும் எங்கள் குடும்பத்தை அணுகக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் உள்ளே வருகிறோம். ஓ ஸ்தோத்திரம். ஓ, எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தருடைய கரத்தை பிடித்து நாங்கள் உள்ளே வருகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் எங்க வீட்டை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்க சபையை நிரப்பட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நிரப்பட்ட ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த மாதத்தில் நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வந்தீர். நீ நடத்தி வந்ததை நாங்கள் நினைத்தோம், நாங்கள் பாடினோம், உம்மை மகிமைப்படுத்தினோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவன் என்று நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். இந்த மாதத்தை உம்மை முன்வைத்து நாங்கள் துவங்குகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தின எங்கள் எபினேசர், இனியும் நடத்த எங்களை போதுமானவராக இருக்கிறீர். எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். சொல்லுங்க, எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நீ நடத்தும். எங்களை நடத்துகிறவருக்கு எங்கள் ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 102 சங்கீதம் 13 வசனம். நாம் எதிர்பார்க்கிற, நாம் ஏங்கி இருக்கிற, காத்திருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு முடிவை கொடுப்பதற்கு இந்த வசனம் நமக்கு ஆதாரமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு தயை செய்யும் காலமும் உங்களுக்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென். எவ்வளவு ஒரு அற்புதமான அழகான ஒரு வார்த்தையை பாருங்கள். ஆண்டவர் காலங்களின் வழியாக நம்மை நடத்துகிறார். காலங்களின் வழியாக தான் அவர் கிரியை செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான காலங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் அப்படி நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கலாம். இந்த காலங்களை கடந்தீர்கள். சிலர் கண்ணீரின் காலங்களை கடந்து வந்திருப்பீர்கள். இந்த 6 மாதம் வியாதியின் காலங்களை கடந்து வந்திருப்பீர்கள். வேதனையின் காலங்களை கடந்து வந்திருப்பீர்கள். வியாகுலம், ஸ்தோத்திர, துக்கம் காலங்களை கடந்து வந்திருப்போம். மனம் உடைந்த அந்த காலங்களை கடந்து வந்திருப்போம். நொறுக்கப்பட்ட காலங்கள், அதையும் நாம் கடந்து வந்திருப்போம். இப்படிப்பட்ட காலங்களை ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். இவைகளெல்லாம் கடந்து நாம் வந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன காலம்? இதுக்கு முன்னாடி 6 மாதங்கள் கண்ணீர், வேதனை, ஒடுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட காலங்கள் எல்லாம் கடந்து வந்துட்டீங்க. ஆனால் நான் இந்த மாதம் உங்களுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யும் காலம்? தயை செய்யும் காலம். அறிக்கை பண்ணுவோம், தயை செய்யும் காலம், உங்களுக்காக குறித்த நேரமும் வந்தது என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் இருக்கிற தயை செய்யும் காலம் வந்தது என்ற வார்த்தையின்படியே
உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இந்த காலம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தயையும் கிருபையும் கட்டளையிட தேவன் ஒரு காலத்தையும் நேரத்தையும் குறித்து, அந்த காலம், இந்த காலம் நீங்கள் விசுவாசித்தால் இந்த மாதத்திலே தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 102 சங்கீதத்தின் பின்னணி, துயரப்படுகிறவன் தன் துன்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு ஜெபம். தாவீது தன் துயரத்தை, தன் வேதனையை சொல்லுகிற ஒரு ஜெபம். இந்த சங்கீதக்காரனுடைய துயரம் மாத்திரமல்ல, இந்த முழு தேசம் கடந்து சென்ற ஒவ்வொரு துயரமான சூழ்நிலைகளை அவர்கள் செய்த ஜெபம். இந்த சங்கீதம் 102 சங்கீதத்தின் தலைப்பை வாசித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன். வருத்தப்படுகிறவன் கவலையில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வேதனையை தெரியப்படுத்த செய்யும் விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் துவங்கும் போதே இப்படி துவங்குகிறது. எப்படி துவங்குகிறது? பல வேதனையின் மத்தியிலே நீங்கள் அநேக முறை ஜெபித்திருக்கலாம், அந்த ஜெபம் கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் 13ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் ஒரு ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறார். அந்த ஜெபம்தான் இன்றைக்கு வாசித்தோம். கர்த்தர் எழுந்தருளி, ஆமென், சீயோனுக்கு, அந்த இடத்துல உங்க பேரை சேர்த்திங்க, வாசிங்க. இப்போ கர்த்தர் எழுந்தருளி பரமானந்தத்துக்கு இறங்குவார். வாசித்தீங்களா? உங்க பேரை இணைச்சி வாசித்தீங்களா? இந்த சீயோனுக்குங்கிற இடத்துல உங்க பேரை ஆட் பண்ணிங்க, இணைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீயோன் என்ற இந்த இடத்துல நம்முடைய பெயரை போட்டு நாம் வாசிக்கும் போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு இறங்குகிற காலத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் சொன்ன 3 வித காலங்கள். ஒன்று, தேவன் இறங்குகிற காலம், கர்த்தர் தயை செய்கிற காலம், உங்களுக்கென்று தேவன் குறித்திருக்கிற ஒரு நேரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலம் என்று சொல்வது விரிவாயினது, ஆனால் நேரம் என்பது ரொம்ப குறுகினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு காலங்கள் காத்திருந்தீர்கள், எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள். ஆனால் இப்பொழுது அதை ஆண்டவர் குறுக்கிட்டார். கொஞ்சம் என்ன சொல்றது, குறுக்கிட்டார், சுருக்கிட்டார். நேரம் அப்படின்னு வந்துருச்சு. காலம் அல்ல, நேரம். ரொம்ப காலம், இவ்வளவு நாள் காத்திருந்தது ஆண்டவர் இப்போ சுருக்கி சொல்றாரு. இப்போ நேரம் என்ற அந்த ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த 3 காலங்கள் வழியாய் நாம் கடந்து போய் தான் ஆக வேண்டும். தேவன் அப்படி தான் நடத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வை ஒரு சில நிமிடத்தில் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இது தயை செய்கிற காலம். எல்லாம் சொல்லுங்க, இந்த நாட்கள், இந்த ஜூலை மாதம் கர்த்தர் தயை செய்கிற காலம். யோசேப்பு வாழ்க்கையிலே இளம் வயதிலே ஆண்டவர் நல்ல தரிசனத்தை கொடுத்திருந்தார். ஆண்டவர் அவனை ரொம்ப நேசித்தார். ஆனால் அவன் கடந்து சென்ற பாதைகளை நாம் பார்க்கும்போது கடினமான காலங்கள், தாங்க முடியாத காலங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் வாழ்க்கையில் தேவன் மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நாம் கடந்த 6 மாதங்கள் சில நேரத்தில் நினைத்தோமே. அதே போன்ற சூழ்நிலை. புறக்கணித்து விட்டாரோ, விட்டு கொடுத்து விட்டாரோ, சத்துரு கையில், மனுஷன் கையில் என்னை விட்டு கொடுத்து விட்டாரோ என்று யோசிக்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அப்படி நேரங்கள் இருந்தது. சங்கீதக்காரன் ஜெபிப்பது போல யோசேப்பும் ஜெபித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். யோசேப்பு இப்படி ஜெபித்திருப்பார். தேவரீர் எழுந்தருளி யோசேப்பாகி எனக்கு இறங்குவீர். நீ தயை செய்யும் காலமும் குறித்த நேரம் வந்தது என்று நிச்சயமாய் இந்த யோசேப்பு ஜெபித்திருப்பார். அவருடைய வாழ்க்கையில் துயரப்பட்ட காரியங்களில் ஆண்டவர் இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று, செயல்பட வேண்டும் என்று அவர் ஜெபித்திருப்பார். நான் சொல்கிறேன், இந்த மாதத்திலே கர்த்தர் கிரியை செய்கிற நாட்கள், செயல்படுகிற நாட்கள். ஆமென். உங்களுக்காய் நிற்பார்,
உங்களுக்காய் பேசுவார். உங்களுக்காய் இந்த மாதத்திலே நிற்பார். உங்களுக்காய் அவர் பேசுவார். அல்லேலூயா. எவ்வளவு ஜெபித்தாலும் பதிலே கிடைக்கல. எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், இவ்வளவு இன்னும் வருடங்களையே கடந்து வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த ஸ்தோத்திரம் வருடம் 2 வருடம் சிறைச்சாலையில் இருந்தார். ஆகவே மறக்கப்பட்டது போலவே அவன், ஆண்டவரால் கைவிடப்பட்டதைப் போலவே அவன் நினைத்திருக்க கூடும், ஜெபித்திருப்பான் அந்த நேரத்தில். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே யோசேப்பின் காலம் எல்லாராலும் மறக்கப்பட்டதை போன்ற காலங்கள் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பானபாத்திரக்காரனின் தலைவனை பானம் கொடுக்கிற உத்தியோகத்திலே மறுபடியும் அந்தபடியே அவன் அப்படின்னு வாசிக்கிறான். 23ஆம் வசனம் வாசிங்க. மறந்து விட்டார். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவன் மறந்து விட்டான். ஆரம்பத்தில் பெற்றோர்கள் மறந்து விட்டதைப் போல உணர்ந்தான். உடன் பிறந்தோர் மறந்து விட்டதைப் போல உணர்ந்தான். வேலை செய்த எஜமான், அவன் எங்கே போய் வீட்டில் வேலை செஞ்சான், அந்த எஜமான் மறந்ததைப் போல அவன் நினைத்தான். சுற்றிலும் எல்லாரும் மறந்து போனார்கள். இப்பொழுது சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், இந்த 2 ஆண்டுகள் இந்த அனுபவம் எல்லாராலும் மறக்கப்பட்டதை போன்ற அனுபவம். 1 வாரம் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 வருடங்கள். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சில நன்மைகள் நடக்கக்கூடாதபடி பல தடைகள், பல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இதுவரை ஜெபித்து கொண்டே இருந்தீர்கள், ஜெபம் மறக்கப்பட்டதை போல் நீங்கள் உணர்ந்தீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபம் மறக்கப்படவில்லை. இந்த மாதம் ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். மறக்கப்பட்ட காலங்கள், தெய்வ பிள்ளைகள் அதற்காய் காத்திருந்தீர்கள், ஜெபித்தீர்கள். மாறி மாறி இதை தான் செஞ்சிருக்கோம். இந்த 6 மாதம் காத்திருந்தோம், ஜெபித்தோம். யோசேப்பின் வாழ்க்கையில் மறக்கப்பட்ட அந்த காலங்களை முடிவடைய செய்ய தேவன் ஒரு தயை செய்யும் காலத்தை துவங்குகிறார், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். 41ஆம் அதிகாரம் 1 வசனம். எத்தனைங்க? 2 வருடம் சென்ற பின்பு. போதும் 2 வருடம் அவருடைய வாழ்க்கையில் எல்லாரும் மறக்கப்பட்டதை போல. உங்களுக்கு அது எத்தனை வருடமோ தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை உணர்ந்துட்டு இருக்கும்போது இந்த சபைக்கும் இந்த 4 வருடம் போல நான் நினச்சேன். நான் 4 வருடமாக நான் நினைக்கிறேன், அது ஆண்டுடைய பார்வையில் 4 நாட்களாக இருக்கலாம், 4 நிமிடமாக இருக்கலாம். ஆகவே தான் ஒரு வசனம் சொல்லுகிறது, 1000 நாள் அவருக்கு 1 நாள் போலன்னு சொல்லியிருக்கேன். நமக்கு தான் 2 வருடம் 4 வருடம் அப்படின்னு நினைக்கிறோம். யோசேப்புக்கு 4 வருடம். இந்த சூழ்நிலையில் தயை செய்யும் காலத்திலே அவர் கிரியை செய்வார். தயை செய்யும் காலத்திலே அவர் கிரியை செய்வார். எங்கெல்லாம் கிரியை செய்ய வேண்டுமோ அங்கெல்லாம் கிரியை செய்வார். யார் உள்ளத்திலே பேச வேண்டுமோ அவர்கள் உள்ளத்திலே கர்த்தர் பேச போகிறார். எந்த அதிகாரிகள் உள்ளத்தை மாற்ற வேண்டுமோ அந்த அதிகாரியின் உள்ளத்தை மாற்ற கிரியை செய்கிற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேகமாக போகிறேன். ஆண்டவருக்கு மந்திரவாதி யாருன்னு தெரியும். சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு அரண்மனையில் இருக்கிற பார்வோனோடு பேச முடியாது. அவன் ஜெயிலில் இருக்கிறான், பார்வோன் அரண்மனையில் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சிறைச்சாலையில் இருக்கிற பார்வோன் அரண்மனைக்கு கொண்டு வந்து பேச வைத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு.
இன்றைக்கு இந்த பாட்டு பாடும்போது ஒரு வார்த்தை என் உள்ளத்திலே, மேலானவைகளை நாம் சுதந்தரிக்க போகிறோம். மேலானவைகளை சுதந்தரிக்க போகிறோம் இந்த மாதத்திலே. ஆமென். யோசேப்புக்கு அதுதான் நடந்தது. அவன் நினைச்சா கூட ஒரு நாளும் அவன் அரண்மனைக்குள்ளே வர வாய்ப்பில்லை, பார்வோனை பார்த்து பேச வாய்ப்பில்லை. ஆனால் இந்த இடத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, தயவு செய்கிற காலத்திலே தேவன் சிலரோடு பேச அவர் போகிறார். 5ஆம் வசனம், 41ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு விசை அல்ல, 2ஆம் விசை, 2 முறை சொப்பனம் பார்க்கிறான். தேவன் கிரியை செய்கிற நாட்களில் எல்லா மந்திரவாதிகளுடைய சிந்தனைகள் எல்லாம் தடுக்கப்படும். எப்பொழுதுமே பார்வோன் மந்திரவாதி கூப்பிட்டா கரெக்டாக சொல்லிடுவாங்க, தெளிவாக சொல்லிடுவாங்க சொப்பனத்தின் அர்த்தத்தை. இந்த முறை கர்த்தர் மந்திரவாதிகளுடைய சிந்தனைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தினார். புரியாத நிலையிலே அதை தேவன் அவர்களுக்கு உண்டு பண்ணினார். 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பார்வோன் இருதயத்தை கலங்க பண்ணினார். ஸ்தோத்திரம். மந்திரவாதிகள் சிந்தனையை தடுத்தார். ஸ்தோத்திரம். புரியாத நிலையை அவங்க புரிஞ்சிக்கவே முடியல, பதில் கொடுக்கவே முடியல. அந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இங்கே 8வது வசனத்திலே பார்வோனுடைய இருதயம் கலங்கி கொண்டிருந்தது என்று வாசிக்கிறோம். மந்திரவாதிகளின் சிந்தையை கர்த்தர் கட்டி போடுகிறார். அதே நேரத்தில் பானபாத்திரக்காரனுடைய சிந்தனையை கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அதிகாரியை ஆண்டவர் மைண்ட் ஆஃப் பண்ணுறார், இன்னொரு அதிகாரியை கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இதை நினைவுபடுத்தினது யார்? இதை ஞாபகப்படுத்தினது யார்? பானபாத்திரக்காரனுக்கு இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை மறந்து போன அவனுக்கு ஞாபகப்படுத்தினது, நினைப்பூட்டினது யார்? தேவன். அல்லேலூயா. ஆகவே இந்த கிரியை செய்கிற காலத்திலே யார் யார் உள்ளத்தை தொட வேண்டுமோ அவர்களை கர்த்தர் தொட போகிறார். யார் யாரை உங்களுக்காய் பேச தூண்ட வைக்கணுமோ தூண்ட வைப்பார். ஆமென். கிரியை செய்வார். 14ஆம் வசனம், 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். ஹல்லேலூயா. யோசேப்பை நினைத்தால் கூட போயிருக்க முடியாது. ஆனால் ஒரு அழைப்பு வருகிறது. இந்த மாதம் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. அழைப்பித்தான். அரண்மனையில் போல ஒரு இடத்திற்கு உங்களை கர்த்தர் அழைக்க போகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கை சிறைச்சாலை போன்ற இடத்தில் இருக்கிறோம். ஒரு அரண்மனை போன்ற ஒரு இடத்திற்கு கர்த்தர் நம்மை அழைக்க போகிறார். சில அழைப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது. கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு அன்றைக்கு ஆண்டவர் அதை செய்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அன்றைக்கு அவனுக்கு எதிர்பாராத ஒரு அழைப்பு வருகிறது. அரண்மனையிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அரசாங்கத்திடத்திலிருந்து நமக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு எஸ்தருக்கு அப்படி செய்தார், இன்றைக்கு உங்களுக்கு அதை அப்படி செய்வார். கடைசியாக ஒரு வசனம் படித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 15ஆம் வசனம். ஒருவரும் இல்லை. உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்கிறார். உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். 2 ஆண்டுகளுக்கு பிறகு சிறைச்சாலையில் இருந்து வேதனை, துன்பம் காலங்கள், வேதனையின் காலங்கள், கலக்கத்தின் உடைக்கப்பட்ட காலங்களில் இருந்ததற்கு பிறகு இப்பொழுது வார்த்தை வருது, உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். உங்களை குறித்த காரியங்களை கேள்விப்பட கர்த்தர் வைக்க போகிறார். நாம் போய் யார்கிட்டையும் பேச வேண்டியதில்லை. நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி வாழ்ந்தேன், அதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. உங்களை குறித்து கேள்விப்பட கர்த்தர் வைக்க போகிறார். அநேகர் கேள்விப்பட்டு, இப்படியாமா உங்கள் வாழ்க்கை இப்படி இருந்ததா, கர்த்தர் உங்களை இப்படி செஞ்சிருக்கிறாரா என்று கேள்விப்பட வைக்க போகிறார். 16வது வசனம். நல்ல கவனிங்கள். முக்கியமான ஒரு வார்த்தை. பிரதியுத்தரமா சொல்லுங்க எல்லாரும்.
நான் அல்ல. அல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் வரட்டும். ஆண்டவர், என்னால் முடியாது, நான் அல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? நான் அல்ல. ஆமென். நான் அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். என்னால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். நான் அல்ல, இனி நான் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, இனி நான் அல்ல என்று ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் பவுல். இதை போலவே இவரும் சொல்றார், நான் அல்ல. வாசிங்க, வாசித்து சொப்பனத்தின் அர்த்தத்தை அருள் செய்வார். மங்களகரமான, ஆமென், சொப்பனத்தின் அர்த்தத்தை அழகாக விளக்குகிறான். இது எப்படி நடந்தது? தயை செய்யும் காலத்திலே கர்த்தர் இதை செய்வார். ஆமென். தயை செய்யும் காலத்திலே கர்த்தர் இதை செய்ய முடியும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே மங்களகரமான ஒரு செய்தியை கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு தரப்போகிறார். நம்முடைய சபைக்கு கர்த்தர் தரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் தயை செய்யும் காலம், கர்த்தர் கிரியை செய்கிற மாதம். ஆமென். 2 மாதங்கள் ஜெபம் கேட்கப்படாததை போல, 2 மாதங்கள் கர்த்தர் கிரியை செய்யாததை போல, 2 வருடங்கள் யோசேப்பு வாழ்க்கையில எல்லாரும் கைவிடப்பட்டது போல, எல்லாரும் நினையாமல் போனது போல இருந்தது. ஆனால் ஆண்டவரிடத்திலே அவன் ஸ்தோத்திரம், பார்வோன் அரண்மனையிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. பார்வோன் அவன் அறிந்து கொண்டான், அவனை பற்றி யோசேப்பை அறிந்து கொண்டான். அந்த அழைப்பு எவ்வளோ சீக்கிரம் தெரியுங்களா? சேவ் பண்ணி 1-2 அவசரமாக குளிச்சுட்டு, மற்ற நாள்லாம் நீங்கள் மெதுவாக குளிச்சிருப்பீங்க. இன்றைக்கி எப்படி குளிச்சிங்க எனக்கு தெரில. எப்படி சேவ் பண்ணீங்க தெரில. அந்த டைம்குள்ளே கர்த்தர் கிரியை செய்வார். ஷார்ட் டைம். இனியெல்லாம் ரொம்ப நாட்கள் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேவ் பண்ணி குளிச்சுட்டு, இன்னும் சுருக்கமாக சொன்ன முகம் கழுவி, பல்லு விளக்கி முகம் கழுவிட்டு ஓடி வர்ற அளவுக்கு அங்கே ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தயை செய்யும் காலம். ஆமென். உங்களுக்கு ஒரு குறித்த நேரமும் கர்த்தர் இந்த மாதத்திலே வைத்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவர் பேசாததை போல இருந்திருக்கலாம், ஆண்டவர் உங்கள் பக்கம் நிற்காததை போல இருந்திருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அப்படி நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் கிரியை செய்கிற மாதம். சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கிரியை செய்ய எழுந்தருளுவீராக, எங்களுக்காக இறங்குவீராக, என் குடும்பத்துக்கு இறங்குவீராக, என் பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, என் சபைக்கு இறங்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய எல்லா வெளிப்பாடுகளையும் தேவன் இந்த மாதத்திலே கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவர் தயை செய்யும் காலத்தில் இதெல்லாம் நடக்கும். ஆமென். ஆண்டவர் யோசேப்புக்கு தயை செய்யும் காலத்தில் வெளிப்பாடுகளை கர்த்தர் ஸ்தோத்திரம் கொடுத்தார். நடக்க வேண்டிய வழிகளை தேவன் காட்டுவார். இந்த மாதத்திலே குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி தருவார். பிறருக்கு புரியாதவைகளை விளங்கி சொல்ல வைப்பார், உங்களை விளக்கி சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த சில வாரங்களாக சிலருக்கு நாங்கள் போய் பேசுவோம். அவங்கெல்லாம் நல்லா படித்தவங்க. பிஏபிஎல், என்ன பிஏபிஎல்னு சொல்லணுமா? அவ எவ்வளோ புக்கை படிச்சிருப்பாங்க, எத்தனை எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்க வைக்கிறார் எங்களை. சாம் அப்படிதானா? பிஏபிஎலுக்கு நான் படிக்கல, ஆனால் அவங்களுக்கு பிஏபிஎல் முடித்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க வைக்கிறார், கற்றுக் கொடுக்க வைக்கிறார். அதுதான் நடக்கிறது. ஆண்டவர் கிரியை செய்தால் அதை தான் செய்வார். பிறருக்கு புரியாதவைகளை நாம் கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். சிலருக்கெல்லாம் புரியாது, ஏன் இந்த பாதை, ஏன் இந்த சூழ்நிலை, கலங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு போய் ஆலோசனை சொல்ல கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். நாங்களும் சில நேரத்தில் ஊழியம் செய்கிறோம், சில நேரத்தில் புரிய மாட்டேங்குது, சில நேரத்தில் கலங்குறோம். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் சில தூதர்களைப் போல சிலரை அனுப்பி எங்களுக்கு புரிய வைக்கிறார். அவங்க ஒரு சம்பவத்தை சொல்லி, பாஸ்டர் இதெல்லாம் நடந்திருக்குல்ல பாஸ்டர், இதையவே நாம் தாண்டி வந்திருக்கிறோம், இனி எப்படி ஆண்டவர் நம்மளை கைவிடுவார், எப்படி நம்மளை மறந்துடுவார்னு சொல்லி புரிய வைக்கிறார். ஆகவே இந்த அனுபவங்களை கர்த்தர் செய்ய போகிறதுக்காக உங்களை கொண்டு கர்த்தர் அதை செய்ய போகிறார்.
சிலருக்கு புரியாது. நம்ம குடும்பத்தில் சில கணவனுக்கு புரியாததை மனைவி கொண்டு புரிய வைப்பார். ஆமென். மனைவிக்கு புரியாததை, பிள்ளைகளுக்கு புரியாததை பெற்றோர்களாகி உங்களை கொண்டு, நமக்கு சில நேரத்தில் பெற்றோர் நமக்கு புரியல, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு புரிய வைப்பார். அதுதான் இங்கே கர்த்தர் செய்திருக்கிறார். பிறருக்கு புரியாதவைகளை விளக்கி சொல்ல ஆண்டவர் யோசேப்பை வைத்தது போல தயவு செய்யும் காலத்தில் இது நடக்க போகிறது. பிறர் திகைத்து நிற்கிற காரியத்திலே நீங்கள் ஒரு முடிவை கொடுக்கும்படி கர்த்தர் பரலோகத்தின் ஞானத்தால் நிரப்ப போகிறார். யோசேப்புக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தால் நிரப்பினார். அவன் கடைசியிலே சொல்லுகிறார், நான் அல்ல, மங்களகரமான காரியத்தை தேவனை வெளிப்படுத்துவார். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் நான் அல்ல ஆண்டவரே, நீங்கள் என் குடும்பத்தை நடத்துங்கப்பா, என் பிஸ்னஸை பொறுப்பெடுங்கப்பா, நான் அல்ல, மங்களகரமான காரியத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் கேட்க செய்யுங்க ஆண்டவரே, எங்களால் முடியாததை நீங்கள் நடத்துங்கப்பா. அல்லேலூயா. ஜெபிப்போம். தேவன் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்தாச்சு. ஆமென். மங்களகரமான உத்தரவை கர்த்தர் அருள் செய்வார். ஓ, யோசேப்பின் உயர்வு இப்போ எங்கே போயிடுச்சு பாருங்க, அரண்மனையில். ஹல்லேலூயா. மோதிரத்தையே கொடுக்கிற அளவுக்கு, ஓ, பார்வோன் மோதிரத்தை கலட்டி யோசேப்பு கொடுக்கிறார். ஓ, யோசேப்பை, ஓ ஹல்லேலூயா, ரதங்களில் ஏற்றி, ஓ, எல்லாரும் பணியும்படியாக, ஓ, அந்த ஊரை சுற்றி வர வைக்கிறார், தேசத்தை சுற்றி வர வைக்கிறார். ஓ, இந்த சிங்காசனத்தில் மாத்திரம்தான் நான் உட்கார்ந்திருப்பேன், மற்ற எல்லா உயர்வு அதிகாரங்கள் எல்லாம் உனக்குத்தான் என்று யோசேப்பு இவ்வளவு நாட்டு 2 வருடம் சிறைச்சாலையிலே என் ஜெபம் கேட்கப்படவில்லை, என்னை எல்லாரும் மறந்து விட்டார்கள், என் வாழ்க்கை எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த யோசேப்புக்கு தயை செய்யும் காலம் வந்தது. கர்த்தர் கிரியை செய்யும் நேரம் வந்தது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்வார். உங்கள் குடும்பத்திலே கிரியை செய்வார். ரபலபா சந்தரபா கபலபா. ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். ஓ, மங்களகரமான உத்தரவு வரும். ஹல்லேலூயா. ஓ, உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் மறந்திருக்கலாம். அப்படிதான் யோசேப்பு நினைக்கிறான். அப்பா அம்மா மறந்துட்டாங்க, பெற்றோர் மறந்துட்டாங்க, உடன் பிறந்தோர் மறந்துட்டாங்க, நான் வேலை செய்த இடத்தில் இருக்கிறவன் அந்த எஜமான் கூட என்ன மறந்துட்டான், என்னை சுற்றியுள்ள எல்லாரும் மறந்துட்டாங்க. இந்த பான பாத்திரக்காரன் என் கூட ஃப்ரெண்டா இருந்தான், அவன் கூட மறந்துட்டான். அவங்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன், உன்னை உயர்த்தும் போது என்னை நினைச்சுக்கன்னு சொல்லி வச்சிருந்தேன். சிலர்களோடு உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களை மறந்திருக்கலாம், உங்கள் மூலமாய் மேலே வந்தவங்க உங்களை மறந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. இந்த மாதம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்ய போகிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற நாட்கள். தயவு செய்யும் காலம் வந்தாலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆகவே இந்த மாதம் சொல்லுங்க, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். நீ எங்களுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆமென். கர்த்தர் இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்து உங்களை உயர்த்தி, ஆமென், உயர்த்தி, யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர். யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு வர வாய்ப்பே இல்லை, பார்வோனுடன் பேச வாய்ப்பே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் அழைப்பு உங்களுக்கு வரப்போகிறது. கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. அரசாங்கத்திடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரப்போகிறது. அரண்மனையிலிருந்து ஒரு அழைப்பு வருவது போல உயர்வான இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் அந்த இடத்திலே நிறுத்தப்பட்டு அநேகருக்கு ஆறுதலாய் இருப்பீர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு புரியாததை உங்கள் மூலமாய் புரிய வைப்பார் கர்த்தர். மந்திரவாதிகளுடைய சிந்தனையெல்லாம் ஆண்டவர் கட்டி போட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் தயை செய்கிற காலம், கிரியை செய்கிற காலம். ஓ, பெரிய பெரிய மந்திரவாதிகள், பெரிய ஆட்கள், பூசாரிகள் எல்லாம் அவருடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தர் கட்டி போடுகிற மாதம். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சத்துருடைய சிந்தனையை கட்டி போடுகிற மாதம். இப்போ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். பெரிய பெரிய மனிதர்கள் உங்களுக்கு எதிராக கிரியை செஞ்சிருக்கலாம், செயல்பட்டு இருக்கலாம். அவங்களை எல்லாம் ஆண்டவர் இந்த மாதம் கட்டி போடுகிறார். அவங்க சிந்தனையை அடைத்து போடுகிறார், செயல்படாமல் செய்ய போகிறார்.
அந்த இடத்திலே யோசேப்பை பயன்படுத்தினது போல உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அந்த மேலான உயர்வு, சொல்லுங்க, மேலான உயர்வு. யோசேப்புக்கு ஆண்டவர் கிரியை செய்யும் போது மேலான உயர்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறது. மங்களகரமான உத்தரவு கர்த்தர் உங்களுக்கு அருள போகிறார். ஒரு அழைப்புதல் உங்களுக்கு வரப்போகிறது. எந்த இடத்திலிருந்து அல்ல தெரியல, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு அழைப்பு வரப்போகிறது. நம்முடைய சபைக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு அழைப்பு வரப்போகிறது. ஹல்லேலூயா. நம்மை அவர்களே அழைக்க போகிறார்கள். அதிகாரிகள் நம்மை அழைக்க போகிறார்கள். ஒரு அரண்மனையிலிருந்து ஒரு அழைப்பு, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு நமக்கு வரப்போகிறது. நாமாவே ஓடி பணம் செலவு பண்ணி போய் நின்னாலும் நிற்க முடியாது. அந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசேப்பை போல உடைக்கப்பட்டு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் 6 மாதம் கண்ணீர், வேதனை, அவமானம், உடைக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தூக்கம் இல்லாமல், சங்கீதம் 102 சங்கீதம் 1 9 வசனங்களை நாங்க வாசித்தா, இந்த தாவீதுடைய கதறுதல், சரீரமெல்லாம் பாதிப்பு, தூக்கம் இல்லை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தனித்து நிற்கிறேன், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த வேதனையிலே, அந்த கஷ்டத்தின் மத்தியிலே அவன் அழுகிறதை நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். வருத்தப்படுகிறவன் கவலையில் மூழ்கி கர்த்தரிடத்திலே தன் வேதனையை தெரியப்படுத்தி செய்யும் விண்ணப்பம் என்று நாங்கள் வாசித்தோம். கடந்த 6 மாதங்கள் எங்களுக்கு அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் சங்கீதம் 102:13 இந்த வாக்கு தத்தத்தை நீர் எங்களுக்கு வார்த்தையை தந்தது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கிரியை செய்ய போகிறது, கிரியை செய்ய போகிறது. யோசேப்பு வாழ்க்கையில அந்த தயவு செய்யும் காலம் வந்தவுடனே நீர் கிரியை செய்ய ஆரம்பித்தீர். ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தயவாய் கிரியை செய்வீராக, செயல்படுவீராக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாங்கள் அனுப்புகிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்கப்படுவதாக. ஹல்லேலூயா. யாரெல்லாம் மறந்தார்களோ நீர் மறக்காமல் நம்முடைய பிள்ளைகளை நினைவு கொண்டு தாழ்வில் எங்களை நினைத்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் சிறுமையிலே எங்களை நினைத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து எங்களை நினைத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை உயர்த்தி கண்மலையின் மேல் உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள்ளே உயர்த்த போகிறதுக்காக இந்த மாதத்தில் எங்கள் குடும்பத்தை நீர் உயர்த்த போகிறீர். எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறீர். எங்கள் சபையை நீர் உயர்த்த போகிறீர். பிள்ளைகளுக்குள்ளே நீர் வல்லமையாய் கிரியை செய்யும் தயை செய்கிற காலத்துக்காய் ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு வந்த உயர்வை போல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மேன்மையான உயர்வை நீர் கட்டளையிட ஜெபிக்கிறோம். கண்ணீருக்கு பதில் தார், தொடர்ந்து நடத்தும். ஒவ்வொருவரையும் நாங்கள் குடும்பமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தூர தேசத்திலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிற, ஆராதனை இணைந்திருக்கிற, வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கி தாபரிப்பதாக. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த மாதத்தில் கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடுத்த ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.